ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா வெங்காய சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். பேச்சுலருக்கு ஏற்ற இன்ஸ்டன்ட் சாதம். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தில் 4 வெங்காயம், பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு ஒரு 10 பல், 10 வேர்க்கடலை, சோம்பு கொஞ்சம், கடுகு கொஞ்சம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1/4 டீஸ்பூன், பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன். கடாய் கேஸ் ஆன் பண்ணி கடாய் வச்சிட்டேன். எண்ணெய் காஞ்சிட்டு இருக்குது. நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வேர்க்கடலை, பச்சை மிளகாய் 2 கீரி வச்சுருக்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். சாதம் வீட்டில் மீந்துச்சுன்னா எதுவும் வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆனியன் நல்லா கோல்டன் ஃப்ரை வர வரைக்கும் நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இதுக்கான சால்ட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கி வரட்டும். இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், கரம் மசாலா, மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். நான் ஒரு பவுல் கப் அளவுக்கு சாதம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அதில் கிளறி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெங்காயம் மசாலா கூட நல்லா வதங்கி வந்துடுச்சு. நம்ம இந்த ஸ்டேஜில் சாதத்தை ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி எடுத்துக்கலாம்.
இந்த வெரைட்டி ரைஸ் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்புறம் பேச்சுலர்ஸ்க்கும் நல்லாயிருக்கும் இந்த ரைஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக முடிஞ்சிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு எம்மியாக இருக்கும்.